கடலூரில் புயல் சின்னம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் முன்னெச்சரிக்கையாக 49 கிராம மீனவர்களும் தங்களது ஃபைபர் படகுகளை டிராக்டர் மூலம் கரையேற்றி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரிவளல் இணைகிறார். வணக்கம் பாரிவளல், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது புயலாக மாறியிருக்கு. இதற்கு பெங்கல் என்ற பெயரிடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா கடலூர்ல கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுது. குறிப்பா காலையில நம்ம பார்க்கும்போது கடலோர மீனவர்கள் அவங்களான தேவனாம்பட்டினம், தாழங்கடா, அக்கரைக்கோரி உள்ளிட்ட கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கடல் சீற்றத்துடனே காணப்பட்டது. இந்த புயலின் காரணமாக கடலூர் துறைமுகத்துல 3ஆம் எண் புயலுக்கு கொண்டு ஏற்றப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மீனவ கிராமமான தாழங்குடா என்ற பகுதியில கடல் அலையின் சீற்றத்தின் காரணமாக படகு இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதை பார்த்த மீனவர்கள் தங்களது படகுகளை டிராக்டர்ல இருந்து கயிறு கட்டி அந்த படகுகளை இழுத்து கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிந்தது. அவர்களே தங்களது மீன்பிடி உபகரணங்களை வலை உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் அவர்கள் பத்திரப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது ஃபைபர் படகுகள் கிட்டத்தட்ட இந்த 49 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்களும் தங்களது படகுகளை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள், விசைப்படகுகள்லாம் பாதுகாப்பா நிறுத்தி வைக்கும் முயற்சியில் இப்ப தற்சமயம் ஈடுபட்டு வராங்க. இந்த கடல் சீற்றமானது இன்றும் இப்படி அலையின் சீற்றம் அதிகமா இருக்கும்போது நாளை இதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மீன்வளத்துறை சார்பா எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.